நம்முடைய தியானத்துக்கு என்று சொல்லி ஒரு வேத வசனத்தை நாம் வாசிக்கலாம். சங்கீதத்தின் புஸ்தகம் 37ஆம் சங்கீதம் 39வது வசனம். சங்கீதம் 37, 39. நீதிமான்களுடைய இரட்சிப்பு கர்த்தரால் வரும், இக்கட்டு காலத்தில் அவரே அவர்கள் நீதிமான்களுடைய இரட்சிப்பு கர்த்தரால் வரும், கர்த்தரால் வரும். நாம் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. வேதம் சொல்லுகிறது 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில் எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும். வாசிங்க. 1 எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்பட வேண்டும். கவனிங்க, எல்லாரும் ரட்சிக்கப்படணும், எல்லாரும் ரட்சிக்கப்படணும். அப்படி ரட்சிப்பு, ஸ்தோத்திரம் உண்டாகட்டும், ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் எல்லாருக்கும் ரட்சிப்பு. ரட்சிப்பு அப்படின்னு சொல்லிச்சுன்னா ஒரு நல்ல டெஃபனிஷன் பாஸ்டர் ராபர்ட் ரொனால்டு சொன்னார். ரட்சிப்பு அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி சொன்னார். வந்தவங்களில் யாராவது ஒருத்தர் சொன்னீங்கன்னா 100 ரூபா ஹாட் ப்ரைஸ். கரெக்டாக சொல்லணும். ரட்சிப்புன்னா என்ன? போய் செல்ஃபியெல்லாம் எடுத்தே சொல்லு. என்னது ரட்சிப்புன்னா என்ன? அழகாக சொன்னார், சூப்பராக. அந்த வார்த்தை என்னை ரொம்ப டச் பண்ணுச்சு. அதனால் நிறைய குறிப்பு எழுதுனேன். அதில் இது முக்கியமானது போட்டு அண்டர்லைன் பண்ணி வச்சுருக்கேன். ரட்சிப்பு அப்படின்னா இது வரைக்கும் நான் கேட்காதது. ஒருத்தருக்கும் ஞாபகம் இல்லையா? ஓ, ஐ எம் வெரி சாரி, 3 நாள் ஆகிவிட்டது. உயிரோடு எழுப்புவோமா? ஐயோ நாருமே, நாருமே. எழுதி வைக்கலையா ஒருத்தரும்? ரட்சிப்புன்னா என்ன? சூப்பரா அந்த தேவ மனுஷன் அழகா சொன்னாரு. ரட்சிப்பு அப்படின்னு சொல்லிச்சுன்னா ஒருத்தருக்கு 100 ரூபா வேண்டாமா? அப்ப எனக்கு தான் அந்த 100 ரூபாய். எழுதி வச்சிருக்கியா? சீக்கிரம் சீக்கிரம். சரி, நீ பார்க்கறதுக்குள்ள முடிஞ்சிடும். ரட்சிப்பு அப்படின்னு சொல்லிச்சுன்னா ஆன்டி கிளாக் வைஸ் ரொட்டேஷன். ஆஹா, விட்டுட்டமே 100 ரூபாய. ஆன்டி கிளாக் வைஸ் ரொட்டேஷன், அதுதான் ரட்சிப்பு. அழகாக சொன்னார் அந்த தேவ மனுஷன். ஆன்டி கிளாக் வைஸ் ரொட்டேஷன் ரட்சிப்பு அப்படின்னு சொல்லிச்சுன்னா அதை தமிழில் இன்னும் கூட அழகாக சொல்லலாம். எப்படி அப்படின்னா, உலகத்துக்கு எதிரான திசையில் சுழல்பவன். உலகத்துக்கு எதிரான திசையில் சுழல்பவன் தான் ரட்சிக்கப்பட்டவன். ரட்சிப்பு எழுதுறதுன்னா எழுதிக்கோ, ரொம்ப நல்ல வார்த்தை. ஆன்டி கிளாக் வைஸ் ரொட்டேஷன் ரொம்ப சூப்பரான ரட்சிப்புக்கு விளக்கம். அப்போ நம்ம எல்லாம் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது, யாராவது ஒருத்தராவது 100 ரூபா வாங்கிடுவீங்கன்னு நினச்சேன். சரி, ரைட்டு, பரவாயில்ல, அருமையாக. அது கத்திற்கு சித்தம் போல் எங்கிட்டே இருக்கட்டும் அப்படின்னு. இன்னொரு கேள்வி கேட்கட்டா? அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்ம எல்லாம் ரட்சிக்கப்படணும், மனம் திரும்ப வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படணும், எல்லா மனுஷரும் மனம் திரும்பணும், இயேசுவை அறிகிற அறிவினால நிரப்பப்பட வேண்டும் என்பது தேவன் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆகவே நாம் ரட்சிக்கப்பட்டு ஒரு அனுபவம் நமக்கு இருக்கிறதா? ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். உங்களுக்கும் எனக்கும் சரியான ஒரு ரட்சிப்பு நம்மை வழி விலக செய்யாது. சரியான ஒரு அபிஷேகம் நம்மை வழி விலக செய்யாது. கர்த்தருடைய வருகைக்கு நம்மை ஆயத்தப்படுத்தும். சரியாய் ரட்சிக்கப்பட்டவர்கள் பாருங்க, சீக்கிரமா வழி விலகி போக மாட்டாங்க. சரியான ரட்சிக்கப்பட்டவங்க பாருங்க, கள்ள உபதேசத்தை இனம் கண்டு கொள்ளுவார்கள். சரியா ரட்சிக்கப்பட்டவர்கள் பாருங்க, ஸ்தோத்திரம், ஆலயத்தில் கர்த்தருக்காக வைராக்கியமாய் நிற்பார்கள். சரியாய் ரட்சிக்கப்பட்டவர்களை ஈஸியாக அடையாளம் கண்டு கொள்ள முடியும். சரியாய் ரட்சிக்கப்பட்டவர்கள் சீக்கிரமா ஆலயத்துக்கு வந்துடுவாங்க 9 மணிக்கெல்லாம். அதெல்லாம் ஒரு அடையாளம், அதெல்லாம் ஒரு அடையாளம். அல்லேலூயா சொல்லுங்க. சரியான ஒரு ரட்சிப்பு. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இயேசுவை அறிகிற அறிவு. ஸ்தோத்திரம். நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டவங்களா? கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க.
வெரி குட். நிறைய பேர் ரட்சிக்கப்படலை, எல்லாரும் ரட்சிக்கப்படணும். ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். நம்ம கையை உயர்த்தி நம்ம அல்லேலூயா சொன்னோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் எல்லாருடைய பாவங்களையும் கழுவி சுத்திகரிக்க வேண்டும் என்பது தேவனுடைய திட்டமாய் இருக்கிறது. ஆகவே தான் தம்முடைய ஒரே பேரான குமாரனை 3:16 வாசிக்கிறோம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி எவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்னும் நம்முடைய குடும்பத்தில் ரட்சிக்கப்படாதவர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். அவர்களுக்காக நம்ம எல்லா கண்களும் மூடி, உங்கள் வீட்டில் யாராவது ரட்சிக்கப்படாத ஆசாமிக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிச்சுன்னா, இப்போ ஒரே நிமிஷம் நம்ம கண்ணை மூடி ஜெபம் பண்ண போகிறோம். நல்லா ஸ்தோத்திரம் பற்றி பிடிச்சுக்கணும். இந்த ஜெபத்தில் ஆண்டவரே நாங்கள் என்ன செய்ய போகிறோம்? ஜெபம் பண்ண போகிறோம். ஆண்டவரே நீங்கள் கிரியை செஞ்சே ஆகணும். ஆண்டவரே இன்றைக்கு ரட்சிப்பு வருவதாக வேதம் சொல்லுகிறது. அவருடைய கரத்தில், வலது கரத்தில் ரட்சிப்பு இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. அந்த வலது கரத்தில் இருக்கிற ரட்சிப்பை என் குடும்ப மக்களுக்கு ஊற்றுங்க ஆண்டவரே. எல்லார் கண்களை மூடி ஒரே நிமிஷம் ஜெபம் பண்ணுங்க பார்ப்போம். ஒரே நிமிஷம் ஜெபம் பண்ணுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஓ பிரைஸ் அல்லாஹ். ரட்சிக்கப்படாத அங்கத்தினர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ரட்சிப்பை ஊற்றுவீராக. ரட்சிக்கப்படணும் ஆண்டவரே, ரட்சிக்கப்படணும் ஆண்டவரே. இயேசுவை ஏற்றுக்கொள்ளணும் ஆண்டவரே. இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளணும் ஆண்டவரே. ஓ கல்வாரி சிலுவையிலே அதற்காகத்தானே இயேசு மரித்தீர், அதற்காகத்தானே இயேசு ரத்தம் சிந்தினீர். எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் ஆண்டவரே. ஒருவர் கூட ரட்சிக்கப்படாமல் இருக்க கூடாது ஆண்டவரே. இயேசுவை அறிகிற அறிவினாலே நிரப்பப்படுவார்களாக, நிரப்பப்படுவார்களாக ஆண்டவரே. உங்க நாமத்தை மகிமைப்படுத்தும். ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அதற்காக நாம் ரட்சிக்கப்படும்படியாகத்தான் கல்வாரி சிலுவையிலே இயேசு அடிக்கப்பட்டார், ரத்தம் சிந்தினார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ரத்தம் சிந்தினார். தனக்கென்று ஒரு சொட்டு ரத்தமும் வைத்துக் கொள்ளாதபடிக்கு எல்லா ரத்தத்தையும் உங்களுடைய பாவத்துக்காக, என்னுடைய பாவத்துக்காக, உங்களுடைய அக்கிரமத்துக்காக, என்னுடைய அக்கிரமங்களுக்காக, இந்த உலகத்தினுடைய மக்களுடைய எல்லா பாவத்துக்காகவும் இயேசு கல்வாரி சிலுவையிலே ரத்தம் சிந்தினார், அடிக்கப்பட்டார், முள்முடி சூட்டப்பட்டார், கைகளிலே கால்களிலே ஆணிகளாலே கடாவப்பட்டார், 39 அடிகள் அடிக்கப்பட்டது, ஈட்டியினாலே விலாவிலே குத்தப்பட ஒப்பு கொடுத்தார். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒவ்வொரு அடியிலேயும் இயேசு மரணத்தை ருசி பார்த்தார், மரணத்தை ருசி பார்த்தார். ஓ மரிக்கும் பொழுது ஒரு சொட்டு ரத்தம் கூட இல்லாதபடிக்கு எல்லா ரத்தத்தையும் நம்முடைய பாவங்களுக்காக இயேசு சிந்தினார். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு எல்லாருடைய பாவங்களுக்காக இயேசு ரத்தம் சிந்தினார். அதை விசுவாசிக்கிறவர்களுடைய பாவங்களை எல்லாம் இயேசு மன்னிக்கிறவராய் இருக்கிறார். ஆமென். நாம் ரட்சிக்கப்பட்டால் மாத்திரம் பத்தாது, எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும். அதற்காக நீங்கள் சுவிசேஷத்தை அறிவியுங்கள், சுவிசேஷத்தை சொல்லுகிறவர்களாய் மாறுங்கள். நிச்சயமாகவே எல்லாரும் ரட்சிக்கப்படுவார்களாக. ஆமென். பாவம் எல்லாம் பறந்தது, நோய்கள் எல்லாம் தீர்ந்தது இயேசுவின் ரத்தத்தினா. பாவம் எல்லாம் கிறிஸ்துவுக்குள் வாழ்வு, கிருபையாய் மீட்பு, பரிசுத்த ஆவியினா குதூகலம் கொண்டாட்டமே இயேசுவின் சன்னிதானத்தில். குதூகலம் கொண்டாட்டமே இயேசுவின் சன்னிதானத்தில். வல்லவராம் இயேசு வாழ வைக்கும் தெய்வம், வெற்றி மேல வெற்றி தந்தார். வல்லவராம் இயேசு ஒரு மனமாய் கூடி ஓசன்னா பாடி ஊரெல்லாம் ஆமென் ஆமென் கொடியேற்றுவோ. குதூகலம் கொண்டாட்டமே இயேசு
இயேசுவின் சன்னிதானத்தில் குதூகலம் கொண்டாட்டமே, இயேசுவின் சன்னிதானத்தில். அல்லேலூயா. நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 33வது வசனம். நீதிமொழிகள் 16:33. சீட்டு மடியிலே போடப்படும் காரிய சித்தியோ கர்த்தரால் வரும். காரிய சித்தியோ கர்த்தரால் வரும். அல்லேலூயா. ஆமா, ஏற்கனவே இது ஒரு முறை இந்த வசனத்தை பேசியிருக்கேன். அப்போ பேசும்போது ஒரு தம்பி வெளியில வந்து காரிய சித்தி கர்த்தரால வரும்பா, காரிய சித்தப்பா யாரால வரும்னு கேட்டான். காரிய சித்தி கர்த்தரால வரும், சித்தப்பா யாரால வருவாரு அப்படின்னு கேட்டான். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, காரிய சித்தி அப்படின்னு சொல்லுச்சுன்னா காரியங்களை வாய்க்க செய்வதுதான் காரிய சித்தி. காரியங்கள், நம்முடைய காரியங்கள் வாய்க்க வேண்டும் என்று சொன்னால் அது கர்த்தரால மாத்திரமே கூடும், அது கர்த்தரால மாத்திரமே வருவதாக. அல்லேலூயா. வேதத்தில் வாசிக்கிறோம், ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில், கர்த்தர் யோசேப்போட இருந்தான், அவன் காரிய சித்தியுள்ளவனானான். கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார், அவன் காரிய சித்தியுள்ளவனாய் அவன் செய்ததெல்லாம் வாய்த்தது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவன் வீட்டில் இருக்கும் பொழுது அவன் செய்த காரியங்களை எல்லாம் கர்த்தர் வாய்க்க பண்ணினான். அடிமையாக போத்திப்பருடைய வீட்டுக்கு கொண்டு போகப்பட்ட போது அந்த போத்திப்பருடைய பெரிய வீட்டிலே, ஸ்தோத்திரம், அவன் செய்ததெல்லாம் காரணம் வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். யாரோடு கூட கர்த்தர் இருக்கிறாரோ அவர்களுடைய காரியங்களை கர்த்தர் வாய்க்க செய்வார். ஆமென். ஸ்தோத்திரம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் நம்முடைய எல்லா இடங்களிலேயும் நம்மோடு கூட இருப்பாரானால் நாம் செய்கிற எல்லா காரியங்களையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 28வது வசனத்தில் வாசிக்கிறோம், கர்த்தர் நிச்சயமாகவே உம்மோடு கூட இருக்கிறார் என்று கண்டோம். கர்த்தர் நிச்சயமாகவே உம்மோடு கூட இருக்கிறார். நாங்க பார்த்தோம், ஆண்டவர் உங்களோட கூட இருக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்னைக்கு நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா அப்படியே மாத்தி சொல்லிட்டு இருக்கிறோம். என்ன மாத்தி சொல்லிட்டு இருக்கிறோம்? கர்த்தர் என்னோடு இருக்கிறார், கர்த்தர் என்னோடு இருக்கிறார், கர்த்தர் என்னோடு இருக்கிறார். மற்றவங்க சொல்லணும் கர்த்தர் உன்னோட இருக்கிறார் அப்படின்னு. அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தர் என்னோடு இருக்கிறார், கர்த்தர் என்னோடு இருக்கிறார் அப்படின்னு சொல்றதை விட மற்றவர்கள் சொல்லணும், கர்த்தர் உங்களோட கூட இருக்கிறார் பிரதர், உங்களோட இருக்கிறார் சிஸ்டர், தம்பி இயேசு உன்னோட கூட இருக்கிறத நான் பார்க்கிறேன், தங்கச்சி இயேசு உன்னோட கூட இருக்கிறத நான் பார்க்கிறேன் அப்படின்னு சொல்லி மற்றவர்கள் சொல்லணும். அப்படி சொல்ல முடியுமா? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆகவே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் ஒரு மனுஷனோட கூட இருப்பாரானால் அவன் செய்கிற காரியத்தை எல்லாம் கர்த்தர் வாய்க்க பண்ணினார். அங்க ஈசாக்கோட கூட கர்த்தர் இருந்தார். ஸ்தோத்திரம். அவங்களால என்ன பண்ண முடியல? வாக்குவாதம் பண்ணவே முடியல. ஏசேக்கு வந்தது, சித்தனா வந்தது, ஆனால் கர்த்தர் ரெகோபோத்தை உண்டு பண்ணினார். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் கர்த்தர் நம்மோடு கூட இருப்பாரானால் எந்த காரியம், வேதத்தில் வாசிக்கிறோம் சங்கீதம் 1ஆம் அதிகாரத்தில், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். கர்த்தர் உன்னோடு கூட இருப்பார். ஆனால் நீ செய்கிற எல்லா காரியத்தையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 12வது வசனத்தில் வாசிக்கிறோம், பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார், பயப்படாத, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். கர்த்தரே சொல்றாரு, நான் உன் கூட இருக்கிறேன், நான் உன் கூட இருக்கிறேன் அப்படின்னு கர்த்தர் சொல்லுகிறார். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, அன்றைக்கு கர்த்தர் ஒரு பெரிய ஜெயத்தை கொடுத்தார், ஒரு பெரிய வெற்றியை கர்த்தர் கொடுத்தார். போகிற இடத்திலெல்லாம் கர்த்தர் கூட இருக்கிறாரா என்று சொல்லி நாமே ஆராய்ந்து பார்ப்போம். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 7வது வசனத்தில் வாசிக்கிறோம், அவன் போகும் இடத்திலெல்லாம் கர்த்தர் அனுகூலமான வாசி ஆகையால் கர்த்தர் அவனோடு இருந்தார்,
அவன் போகிற இடமெங்கும் அவனுக்கு அனுகூலமாயிற்று. அவன் அசீரியா ராஜாவை சேவிக்காமல் அவன் அதிகாரத்தை அவன் தள்ளிவிட்டான். போகிற இடம் எங்கும் அவனுக்கு அனுகூலமாயிற்று. அனுகூலமாயிற்று. நீங்க போற இடத்துல எல்லாம் காரியங்கள் வாய்க்க பண்ண வேண்டுமானால், நீங்கள் போகிற இடத்துல எல்லாம் கர்த்தர் உங்களோட கூட இருப்பாரானால், நிச்சயமாகவே நீங்கள் செய்கிற எல்லா காரியங்களையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். அல்லேலூயா. நான் எடுக்கிற காரியத்தில் தோற்று போயிடுறேன், நான் போகிற காரியங்கள் தோற்று ஃபெயிலியர் ஆகி விடுகிறது, என்ன செய்வதென்று தெரியவில்லை என்று சொல்லி ஒருவேளை நீங்கள் கலங்குவீர்களானால், இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், கர்த்தர் உங்களோட கூட இருப்பாரானால் நீங்கள் செய்கிற காரியங்கள் எல்லாம் கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உம்முடைய சமூகம் எங்களுக்கு முன்பதாக செல்ல வேண்டும். மோசே அழகாய் சொல்லுகிறார், உங்க சமூகம் எங்களுக்கு முன்னாடி வரலன்னா, வாசி அந்த வசனத்தை 33:15 யாத்திராகமம் 33:15 வேகமாக. அப்பொழுது அவன் அவரை நோக்கு, உம்முடைய சமூகம் என்னோட கூட செல்லாமற் போனால் எங்களை இவ்விடத்திலிருந்து கொண்டு போகாது. உம்முடைய சமூகம் என்னோட கூட செல்லாமல் போனால் நாங்க இங்கிருந்து வர மாட்டோம் ஆண்டவரே. உங்க சமூகம் எங்களுக்கு முன்னாடி வரணும், அப்பதான் நாங்க வருவோம், அப்பதான் நாங்க புறப்படுவோம். நீங்க எங்க கூட இருந்தா நாங்க புறப்படுவோம். மோசேயினுடைய எவ்வளோ பெரிய ஒரு ஆசை பாருங்க. என்ன இருந்தாலும் என்ன வந்தாலும் எது வராவிட்டாலும் உங்க சமூகம் எங்களுக்கு முன். ஒரு சிலர் பாருங்க, வீட்டிலிருந்து கிளம்பும் போது எல்லாம் செக் பண்ணுவாங்க. என்ன செக் பண்ணுவாங்க? ஹேண்ட்பேக் எடுத்துட்டேனா அப்படின்னு செக் பண்ணுவாங்க. அப்புறம் வேற என்னது? வெரி குட், செல்ஃபோன் எடுத்துட்டு, அது ரொம்ப முக்கியம் தம்பி, செல்ஃபோன் எடுத்துட்டேனா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுவாங்க. அப்புறம் வேற என்ன செக் பண்ணுவாங்க? பர்ஸ் எடுத்துட்டேனா அப்படி. என்ன தம்பி, என்ன சொன்ன? என்ன தம்பி சொல்லு, மோனிஸ் சொல்லு. என்னது? லிப்ஸ்டிக். அந்த தம்பி சொல்றான், லிப்ஸ்டிக் எடுத்துட்டாங்களான்னு செக் பண்ணுவாங்களாமா. அவங்க எடுத்துட்டு இந்த தம்பிக்கு எப்படி தெரியும் தெரியல. சரி பரவாயில்ல. ஆமாம்மா கரெக்டு தான். லிப்ஸ்டிக் எடுத்துட்டேனா அப்படின்னு செக் பண்ணுவாங்க. அப்புறம் வேற என்ன செக் பண்ணுவாங்க? வண்டி சாவி வெரி குட், வண்டி சாவி எடுத்துட்டேனா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுவாங்க. கண்ணாடி எடுத்துட்டேனாலும் செக் பண்ணுவாங்க. பர்ஸ் எடுத்துட்டேனாலும் செக் பண்ணுவாங்க. பர்ஸுக்குள்ள பணம் இருக்குதான்னு செக் பண்ணுவாங்க. இப்படி நிறைய காரியங்களை என்ன பண்ணுவாங்க? செக் பண்ணுவாங்க. ஹேண்ட்பேக்குள்ள அது என்னது? சொல்ற தம்பி, என்னது? மேக்கப் செட் இருக்குதா அப்படின்னு செக் பண்ணுவாங்க. வெளியில கிளம்புறதுக்கு முன்னாடி இதெல்லாம் செக் பண்ணுவாங்க. இது எடுத்துட்டேனா, அது எடுத்துட்டேனா, இது எடுத்துட்டேனா, அது எடுத்துட்டேனா, இது எடுத்துட்டேனா, எல்லாம் செக் பண்ணுவாங்க. ஆனா கர்த்தர் என் கூட வர்றாரான்னு செக் பண்றீங்களா? கர்த்தர் என்னோட கூட வர்றாரா? இந்த இடத்துக்கு நான் போறேன், ஏசப்பா நீங்க எங்க கூட வர்றீங்களா அப்படிங்கிற ஒரு செக்கப்பு நம்ம கிட்ட இருக்கா? அந்த செக்கப் இருந்துச்சுன்னா, இது எதுவுமே இல்லைனாலும், பர்ஸ் இல்லைனாலும் பரவாயில்ல, வண்டி சாவி இல்லைனாலும் பரவாயில்ல, அப்புறம் வேற என்னடா சொன்ன? இன்னும் லிப்ஸ்டிக் இல்லைனாலும் பரவாயில்ல, எது இருந்தாலும் எது இல்லட்டனாலும் பரவாயில்ல, கர்த்தர் கூட இருந்தா போகிற காரியத்தை கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். அல்லேலூயா. ஆகவே தான் மோசே சொன்னார், உம்முடைய சமூகம் என் கூட வரலன்னா நாங்கள் இங்கிருந்து வர மாட்டோம் ஆண்டவரே, நாங்கள் வர மாட்டோம் ஆண்டவரே. அப்படி மட்டும் நம்ம சொன்னோம்னா வீட்டை விட்டு கிளம்பவே முடியாதுன்னு நினைக்கிறேன். புரியுதா இல்லையா? உம்முடைய சமூகம், உம்முடைய கரம், உம்முடைய பிரசன்னம் எங்களோட கூட வராமல் போனால் நாங்கள் கிளம்ப மாட்டோம் ஆண்டவரே. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் கூட இருப்பாரானால் காரிய சித்தியை வாய்க்க பண்ணுவார். காரிய சித்தியோ கர்த்தரால வரும். ஆமென். ஸ்தோத்திரம். சங்கீதம் 127:4 வாசிக்கிறோம். 127:4. இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன். பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம். பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம். ஒன்று சொல்லு, ரட்சிப்பு கர்த்தரால வரும். 2 காரிய சித்தியோ கர்த்தரால் வரும். 3 பிள்ளைகள் கர்த்தரால வரும். இப்ப நான் வருவேன் பாரு, பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம் என்று வேதம் சொல்லுகிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் திருமணமானவர்கள்
பிள்ளைகளுக்காக காத்திருக்கிறவர்கள் இருக்கிறார்கள், பிள்ளைகளை பெற்றவர்கள் இருக்கிறார்கள். ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். எத்தனையோ பேருக்கு குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் இருக்கிறார்கள். உலகத்தில் பொதுவாக சொல்லுவாங்க, என்னது, அழகுக்கு ஒன்று ஆஸ்திக்கு ஒன்று அப்படின்னு சொல்லுவாங்க. அழகுக்கு ஒன்று ஆஸ்திக்கு ஒன்று. ஆஸ்திக்கு ஒன்று அவஸ்திக்கு ஒன்றா? ஆசைக்கு ஒன்று இயேசுக்கு ஒன்றா? எனக்கு சரியா கேட்கல நீங்க சொல்றது. பரவாயில்ல. என்னையா? ஆட்சிக்கா? ஆசைக்கு ஒன்று ஆஸ்திக்கு ஒன்று. ஆசைக்கு ஒன்று ஆஸ்திக்கு ஒன்றாமா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அதுலேயும் குறிப்பாக கேட்பார்கள் என்ன அப்படின்னா, எனக்கு ஒரு நல்ல ஆண் பிள்ளையை தாரும் ஆண்டவரே, ஆண் பிள்ளையை தாருமான். என்னமோ ஊழியத்துக்கு ஒப்பு கொடுக்குற மாதிரி, ஆண் பிள்ளையை தாரும் ஆண்டவரே அப்படின்னு கேட்பாங்க. ஒரு சிலர் பெண் பிள்ளையை, இப்போவே ஒருத்தன் என்கிட்ட சொல்லிட்டான், பாஸ்டர் ஜோம் பண்ணுங்க பாஸ்டர், எனக்கு பெண் பிள்ளையா அடுத்தது வேணும் அப்படின்னு சொல்லி நாங்களும் ஜோம் பண்ணுறோம். பெண் பிள்ளையா எங்களுக்கு வேணும் பாஸ்டர். ஒரு அம்மா ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன் கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடி. இந்த இதிலிருந்து எங்கே தெரியுங்களா, அந்த காவேரி நகரம் ஒரு அந்த ஏரியாவிலிருந்து ஒரு அண்ணாச்சி குடும்பம் வந்துட்டு இருந்தாங்க. அவங்க வீட்டுக்கு நான் ஜோம் பண்ண போனேன். அப்போ ஜோமா அவங்க வீட்டில் ஒரு பையன் ஒரு பிள்ளைன்னு நினைக்கிறேன். அப்போது அவங்க சொன்னாங்க, ஒரு பையன் ஒரு பிள்ளைய கத்தர் கொடுத்தாரியா, அதுக்காக கத்தருக்கு சோத்துறையா அப்படின்னாங்க. பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது இத்தனை பவுன் நகைலாம் போட்டையா, இத்தனை பணம்லாம் செலவு ரொக்கமெல்லாம் கொடுத்தோம், எவ்வளோ செலவு பண்ணோம். ஆனால் பரவாயில்ல, பையனுக்கு பெண் எடுக்கும்போது இத்தனை பவுன் நகையெல்லாம் வாங்கிடுவோம் பாஸ்டர், இத்தனை ரொக்கமெல்லாம் என்ன பண்ணிடுவோம், வாங்கிடலாம். அதனால ஒரு சிலர் இப்போ பையனை கேட்குறாங்க. பையன்னா என்னவா, வரவாமா, பிள்ளை அப்படின்னா செலவாமா, பிள்ளைன்னா செலவாமா. டே பார்த்துக்கோ, பிள்ளைன்னா செலவு, நாங்கள் தான் ஒன்றும் போட போகிறது இல்லையே அப்படிங்கிறீங்களா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமாம், தோத்துறோம். இருந்தால் நீங்கள் என்ன பண்ணுங்க, தங்கமாக போடுங்க. இருந்தால் என்ன பண்ணுங்க, தங்கமாக போடுங்க. இப்போ ஒரு சிலர் என்ன பண்ண போடுறாங்க அப்படின்னா, நகையை கழட்டுறக்கும் ஆசை இல்லை, போடுறக்கும் ஆசை இல்லை, அதனால என்ன பண்ணுறாங்க, போடுறக்கும் வசதி இல்லை. ஆசை இல்லைன்னு சொல்லக்கூடாது, வசதி இல்லை, அதனால ரோல்டு கோல்டாக போடுறாங்க, கவரிங்காக போடுறாங்க, என்னது பிளாஸ்டிக்காக போடுறாங்க, பித்தளையாக போடுறாங்க, என்னமோ கழுதையாக போட்டுட்ருக்குறாங்க, என்னையோ போடுறாங்க. அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அந்த அம்மா சொன்னது எனக்கு ஆச்சரியமாக போச்சு. திருநெல்வேலிக்காரங்க, இவ்வளோ பணம் நான் பிள்ளைக்கு செலவு பண்ணேன், இவ்வளோ நகை போட்டேன், பரவாயில்ல பையன் இருக்கான் எனக்கு, அவன் மூலமாக எல்லாம் என்ன ஆயிரும், திரும்ப வந்துடும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு. அவங்க இதை எவனாவது கூட்டிகிட்டு வந்துட்டாலா என்னமோ தெரியல. அதுக்கப்புறம் இங்கே இல்லை, அவங்க திருநெல்வேலியை போயிட்டாங்க, எல்லாம் போச்சுன்னு நினைக்கிறேன். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்படி ஆசையுள்ளவர்களும் இருக்கிறார்கள், இப்படி ஆசையுள்ளவர்கள் இருக்காங்க. ஐயோ ஒரே ஒரு பிள்ளை தானே இருக்குது, எனக்கு ஒரு பையன் கிடைக்காதா, பிள்ளைன்னா செலவாக போயிருமே, செலவு. நீங்கள்லாம் கவலைப்படாதீங்க, நம்மெல்லாம் ஒன்றும் போட போகிறதில்ல, சரியா? நாமெல்லாம் வாங்குறவங்க தான், கொடுக்குறவங்க இல்லை. அப்படி நினைக்கிறவர்களும் இருக்கிறார்கள். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் கர்த்தர் நமக்கு கொடுத்த பிள்ளைகள், அது சுதந்திரமாக இருக்கிறது. ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க, ஸ்தோத்திரம். ஒரு புருஷனுக்கும் மனைவிக்கும் 4 பிள்ளைங்க, 4 பிள்ளைங்க. அந்த மனுஷனுக்கு பையன் எப்படியாவது வேணும் அப்படின்னு அவனுக்கு ஒரு ஆசை. அப்புறம் 5ஆவதாக கர்ப்பம் தரித்தாள், மனைவி 5ஆவதாக கர்ப்பம் தரித்தாள். அப்போ அவனுக்கு ஒரு ஆசை என்ன அப்படின்னா, இது பொண்ணாக இருக்குமோ பையனாக இருக்குமோ அப்படின்னு சொல்லி படுத்துட்டு இருக்கும்போது வயிற்றை கிழிச்சு பார்த்துட்டான். இது பிள்ளையா பையனா அப்படின்னு உத்தரப்பிரதேசத்தில் நடந்த சம்பவம். யார் அவன் கேட்குறியா? அப்படி ஒரு முட்டாள் இருக்கான். வயிற்றை கிழிச்சு அது குழந்தை பையனா பிள்ளையான்னு பார்த்துட்டான். அப்படிப்பட்ட மென்டலெல்லாம் இந்தியாவில் இருக்குது. பையன்தான் வேணும் அப்படிங்கிறவன், பிள்ளைதான் வேணும் அப்படிங்கிறவங்க.
பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் கர்த்தர் நமக்கு கொடுத்த பிள்ளைகள், அது சுதந்திரமாக இருக்கிறது. அது பெண்ணானாலும் சரி ஆணானாலும் சரி, கர்த்தர் நமக்கு கொடுத்த சுதந்திரத்தை நாம் காப்பாற்ற வேண்டும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஒரு பாஸ்டர் இப்படி சொன்னார், அவங்க சர்ச்சில் பெரிய பணக்கார குடும்பம், பெரிய பணக்கார குடும்பம், கோடீஸ்வரங்க. அவங்க பையன் காலேஜுக்கு வந்தான். காலேஜுக்கு வந்தப்போ நல்ல பக்தியுள்ள குடும்பம், ரொம்ப பக்தியுள்ள குடும்பம், சபையை தாங்குகிற குடும்பம், சபைக்காக உதவி, ஆண்டவருக்காக அதிகமாக செலவு பண்ணுற குடும்பம். பையன் காலேஜுக்கு வந்தால் தடம் புரண்டு போயிட்டான். டேய் பார்த்துக்கோ, உன்னைய போட உங்க அம்மாட்ட. இப்படிதான் சிங்கம் கர்ச்சிக்கும், எல்லாம் அங்கங்க போய் பதுங்கிடும், பார்த்துக்கோ. அப்போ காலேஜ் வந்தான், பயங்கர சேட்டை பண்ண ஆரம்பிச்சான். ஒரு வண்டியில் காலேஜுக்கு போகிறதே 4 பேர் 5 பேர் தான் போவாங்க. அப்படியெல்லாம் போக ஆரம்பித்தான். சினிமாவுக்கு போக ஆரம்பித்தான், பிள்ளைகளோட சுற்ற ஆரம்பித்தான். ரொம்ப மோசமான நிலைமையில் அப்பாவும் அம்மாவும் முன்னணியில் நிற்கிறவங்க, கர்த்தருக்காக முன்னணியில் நிற்கிறவங்க உடைஞ்சு போயிட்டாங்க. இப்படி பையன் செய்கிறானே, கோடீஸ்வர குடும்பம் வேற, இவ்வளோ மோசமாக போயிட்டுருக்கானே. தண்ணி அடிக்க ஆரம்பிச்சிட்டான், பெரிய பிஸ்னஸ் மேன், தண்ணி அடிக்க ஆரம்பிச்சிட்டான். எல்லா கெட்ட பழக்கமும் உள்ளே வந்துட்டு என்ன செய்யறதுன்னு தெரியல. பாஸ்டர்கிட்ட போய் கேட்டாங்களாம், பாஸ்டர் பையன் இந்த மாதிரி இருக்கான், இப்படியெல்லாம் போயிட்டுருக்கான், நல்ல வசனத்தை சொல்லி தான் வளர்த்தோம், நல்ல கர்த்தருக்குள்ளே தான் வளர்த்துனோம், காலேஜுக்கு போகணுன்னா இப்படி ஆயிட்டான் பாஸ்டர். பாஸ்டர் சொன்னார், ஒன்றும் கவலைப்படாதீங்க, ஒரு 3 வழி இருக்குது அவனை மாற்றுறதுக்கு, அதை நீங்கள் செய்யுங்க, அவன் மாறிடுவான் அப்படின்னு பாஸ்டர் சொன்னாராம். அப்படியா பாஸ்டர், சரி மாறிடுவானோ அப்படின்னு சொல்லி பாஸ்டர் சொல்லட்டும் அப்படின்னு இவங்க கேட்டாங்க, ஆசையாக கேட்டாங்க. பாஸ்டர் சொன்னாராம், ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்க, அவனோட வண்டியை வாங்கிருங்க அப்படின்னாராம், வண்டி சாவியை வாங்கிருங்க அப்படின்னு சொன்னாராம். 2வது அவனோட செல்ஃபோனை நீங்கள் வாங்கிருங்க, ஏன்னா எல்லாம் இவங்க தானே வாங்கி கொடுத்தது, செல்ஃபோனை வாங்கிருங்க அப்படின்னு சொன்னாராம். 3வது நீங்கள் என்ன செய்யுங்க அப்படின்னு சொல்லிச்சுன்னா, காலேஜை விட்டு நிப்பாட்டிடுங்க அப்படின்ட்டாராம் பாஸ்டர். காலேஜை விட்டு நிப்பாட்டிங்க. காலேஜுக்கு போகிறவங்களாம் ஞாபகம் வச்சுக்கோ, ஆமாம் போகிறவங்களாம் ஞாபகம் வச்சுக்கோ, இதுதான் நானும் சொல்லுவேன் உங்கள் அப்பா அம்மா கிட்ட, அதனால் கவனமாக இருந்துக்கோ. பாஸ்டர் 3 காரியம் சொன்னேன். 1 வண்டி சாவியை வாங்கிக்கோ, 2 செல்ஃபோனை வாங்கிடு, 3 காலேஜை விட்டு நிப்பாட்டிடு. அவன் படித்து ஒன்றும் கிழிக்க போகிறது கிடையாது. உதாரியாக படித்து ஒன்றும் இல்லாமல் நாசமாக போகிறக்கு அவன் படிக்காமையே ஆண்டுக்குள்ளே இருந்தால் நல்லது, அதனால பேசாமல் இருக்கட்டும், அவன் இப்போ காலேஜ் விட்டு நிப்பாட்டிருங்க அப்படின்ட்டாரான். அப்பா யோசிச்சாராம், பாஸ்டர் சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு போய், தம்பி ஒரு நிமிஷம் வண்டி சாவி கொடுறா அப்படின்னு கேட்டாராம். சரி அப்பா எங்கேயோ வெளியே ரவுண்டுக்கு போவாராட்டா இருக்கு அப்படின்னு சொல்லி அவனும் வண்டி சாவி எடுத்து பேக்கெட்லேருந்து எடுத்து கொடுதுன்னா, அவ்வளோதான், போய் வண்டியை லாக் பண்ணார். லாக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வண்டி கொடுக்கவே இல்லையா. செல்ஃபோன் கேட்டார், செல்ஃபோன் கொடுத்தான், செல்ஃபோனும் கொடுக்கல, காலேஜை விட்டு நிப்பாட்டிட்டாரு. இவனுக்கு பைத்தியமே பிடிச்சிருச்சான். பைத்தியம் பிடிச்ச மாதிரி, நான் எப்போ நம்ம செய்வோம்ல, சாப்பிட மாட்டேன், என்ன பண்ண மாட்டேன், சாப்பிட மாட்டேன், சாப்பிடாட்டி பாஸ்டிங் இரு அப்படின்ட்டாங்களாம். ஃபாஸ்டிங் இரு அப்படின்ட்டாங்க. அப்புறம் நான் எங்காவது வீட்டை விட்டு ஓடி விடுவேன் அப்படி. சரி ராஜா நீ போயிட்டு வா அப்படின்ட்டாங்களாம். நீ எங்கடா போயிடுவ, போயிட்டு வா. அதான் கார்த்திக் அமேலியல் அவங்க சொல்லுவாங்க, ரட்சிக்கப்பட்ட பிறகு அவங்க அம்மா ரொம்ப ஜெபிக்கிற தாயாம், அவரும் அவங்க அப்பாவும் பல சேட்டை பண்ணுவாங்களாம். குடிக்கிறதுக்கு அவங்க அம்மா கிட்ட பணம் அடித்து வாங்கிட்டு போவாராம். அப்போது ரட்சிக்கப்பட்ட பிறகு ஒரு நாள் அவங்க அம்மா கிட்ட கேட்டாராம், அம்மா நீ நான் குடிக்கிறதுக்குன்னு காசு வாங்கி போகும்போது நீ எப்படிமா மனசார குடிக்க கொடுத்தே அப்படின்னு கேட்டாராம். அப்போ அவங்க அம்மா சொன்னாங்களாம், டேய் நீ எங்கடா போயிடுவே, உன்னை என் முழங்காலில் வச்சிருக்கிறேன்டா, என் முழங்காலிலிருந்து நீ எங்கடா தப்பிக்க முடியும், நீ கட்டாயம் ஊழியம் செய்வடா அப்படின்னு சொல்லி
அவங்க அம்மா சொன்னாங்களாம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படி இவர் என்ன பண்ணாராம், எல்லாத்தையும் போகிறேன், வீட்டு விட்டு போகிறேன் அப்படின்னா, சரி போய்க்கோ அப்படின்னு. அடுத்த ஸ்டெப் என்னது? ஃபஸ்ட்டு சாப்பிட மாட்டேன், எல்லாரும் நிறைய பார்த்துட்டேன், இதுதான் சொல்லும். ஃபஸ்ட்டு என்ன பண்ண மாட்டேன், சாப்பிட மாட்டேன்னு சொல்லும். ரெண்டாவது என்ன சொல்லும், விட்டுட்டு ஓடிடுவேன் அப்படிங்க. அதுக்கும் நம்ம அசரலை போயிரு அப்படின்னு, நான் செத்துருவேன் அப்படிங்க. மூணாவது என்ன பண்ணுவேன், செத்துருவேன் அப்படிங்கணும். நீங்கள் உண்மையாக நல்லா ஜெபிக்கிறவங்கள தான் எதுக்கும் பயப்பட வேண்டியதே இல்லை. உங்கள் பிள்ளைகளை குறித்து எதுக்கும் நல்லா ஜெபிக்கிறோம். கார்த்திக் அமேலியலுடைய அம்மா மாதிரி உங்கள் பிள்ளைகளை முழங்காலில் வச்சிருக்கிறவங்களா இருந்தால் எங்கேயும் தப்பிக்க முடியாது. அல்லேலூயா சொல்லுங்க. செத்துருவேன் அப்படின்னு சொன்னாராம். கோடீஸ்வரன், பெரிய பிஸ்னஸ் மேனு, செத்துருவேன், ஒரே பையன் செத்துருவேன்னு சொல்கிறானே அப்படின்னு. அதெல்லாம் எங்க பாருங்க, பையன் செத்துக்கித்து போயிட போகிறானா அப்படின்னு அவங்க மனைவி சொல்ல, அதெல்லாம் ஒன்றும் சாக மாட்டான், பாஸ்ட்டு சொல்லியாச்சு, பாஸ்ட்டு சொல்லியிருக்காரு, அவன் அதெல்லாம் அப்படி தான் சொல்லுவான். இதுக்கு முன்னாடியே தீர்க்க தரிசனமாக அந்த மூணையும் சொல்லிட்டார் அவர், அதனால அவன் ஒன்றும் பண்ண மாட்டான் அப்படின்ட்டார். அதுக்கப்புறம் ஒரு 3-4 நாள் கழித்து அவனா வந்து அப்பா கிட்ட, அப்பா நான் செஞ்சதெல்லாம் தப்பு தான்ப்பா, மன்னிச்சுக்குங்க, இனிமேல் நான் எந்த தப்பு செய்ய மாட்டேன் அப்படின்னு அப்பா கிட்ட அம்மா கிட்ட மன்னிப்பு கேட்டானா. அவங்க அப்பா சொன்னாரா, ஏய் இந்த ஐடியா கொடுத்ததே யாரு சொல்லு, இந்த ஐடியா கொடுத்ததே யாரு? பாஸ்ட்டு கொடுத்த, நீ அங்கே போய் மன்னிப்பு கேட்டு வா, அதுக்கப்புறம் இதெல்லாம் நான் தர்றேன் அப்படின்ட்டாரான். நீ அங்கே போய் மன்னிப்பு கேட்டு வா அப்படின்னாரா. நேராக பையன் சர்ச்சுக்கு போனானா, பாஸ்டரை பார்த்தாராம். பாஸ்டர் நான் செஞ்சதெல்லாம் தப்பு தான், என்னை மன்னிச்சுக்குங்கன்னு சொல்லி இன்றைக்கி கர்த்தருடைய கிருபையில் அவங்க அப்பாவுடைய பிஸ்னஸை 2 மடங்கா பெரிய கோடீஸ்வரனா இன்றைக்கி குடும்பத்தோடு வாழ கர்த்தர் கிருபை தந்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் ஸ்தோத்திரம், நமக்கு கொடுத்த பிள்ளைகள் கர்த்தர் கொடுத்தது என்று சொல்லி நீங்கள் வளர்த்தி பாருங்கள், கர்த்தருக்காக வளர்த்தி பாருங்கள். நிச்சயமாகவே நம்முடைய பிள்ளைகள் ஒலிவ மர கன்றுகளாய் வளருவார்கள். இல்லாவிட்டால் வேதம் சொல்லுகிறது, காட்டு கழுதையை தன்னிச்சையாக விட்டவன் யார் அப்படின்னு சொல்லி ஒரு வசனம் இருக்கு. காட்டு கழுதை போல நம்ம பிள்ளைக சுத்தக்கூடாது, காட்டு கழுதையை போல நம்ம பிள்ளைக சுத்தக்கூடாது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய பிள்ளைகள் கர்த்தரால் கொடுக்கப்பட்ட சுதந்திரமாக இருக்கிறபடினாலே சங்கீதம் 128:3 சொன்னபடி ஒலிவ மர கன்றுகளாய் பந்தியை சுற்றிலும் வளருவார்களாக. ஏசாயா 44:3 சொல்லப்பட்டபடி அந்த வசனத்தை, ஏசாயா 44:3 ஒரு நல்ல வசனம். இந்த வசனத்தை நீங்கள் பிடிச்சு நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணும்போது நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. வாசி. தாகமுள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன். உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். ஆகவே என் சந்ததியின் மேல உம்முடைய ஆவியை ஊற்றுங்க ஆண்டவரே, என்னுடைய சந்தானத்தின் மேல உம்முடைய ஆசீர்வாதம், உம்முடைய ஆசீர்வாதத்தை ஊற்றுவேன் என்று சொன்னீரே என்று சொல்லி ஆண்டவரிடத்துல சொல்லுங்க. 61:9 வாசிக்கிறோம், ஒரு ஆசீர்வாதமான சந்ததியாக. ஏசாயா 61:9 அவர்கள் சந்ததியானது ஜாதிகளின் நடுவிலும் அவர்கள் சந்தானமானது ஜனங்களின் நடுவிலும் அறியப்பட்டிருக்கும். அவர்களை பார்க்கிற யாவரும் அவர்கள் கர்த்தரால் ஆசீர்வாதம் பெற்ற சந்ததி என்று அறிந்து கொள்வார்கள். சந்ததியானது ஜாதிகளின் நடுவிலும் அவர்கள் சந்தானமானது ஜனங்களின் நடுவிலும் அறியப்பட்டிருக்கும். அவர்களை பார்க்கிற யாவரும் அவர்கள் கர்த்தரால் ஆசீர்வாதம் பெற்ற சந்ததி என்று அறிந்து கொள்ளுவார்கள். அல்லேலூயா. நம்முடைய பிள்ளைகள், இந்த வசனத்தை நோட் பண்ணி வச்சுக்கிடுங்க. உங்க பிள்ளைகளுக்காக நீங்க ஜெபம் பண்ணும் பொழுது இந்த வசனத்தை சொல்லி ஜெபம் பண்ணுங்க. பாஸ்டர் அம்மா அடிக்கடி சொல்லி ஜெபம் பண்ணுவாங்க. அவர் ஆண்டவரே, இந்த சந்ததி ஜாதிகளின் நடுவிலும் அவர்கள் சந்தானமானது ஜனங்களின் நடுவிலும் அறியப்பட்டிருக்கும். என் பிள்ளைகள் ஜாதிகளின் மத்தியிலையும் ஸ்தோத்திரம் ஜனங்களின் நடுவிலும் அறியப்பட்டிருக்கிற சந்ததியாக நீர் மாற்றும் என்று சொல்லி நீங்களும் ஜெபம் பண்ணுங்கள். அவர்களை பார்க்கிற யாவரும்
ஓ, அவர்களை பார்க்கிற யாவரும் அவர்கள் கர்த்தரால் ஆசீர்வாதம் பெற்ற சந்ததி என்று அறிந்து கொள்ளுவார்கள். நம்ம பிள்ளைகளை பார்க்கும் பொழுதே கர்த்தர் இவர்களை ஆசீர்வதித்திருக்கிறார். கர்த்தருடைய ஆசீர்வாதம் இவர்கள் மேல் இருக்கிறது. ஓ, கர்த்தரை நம்புகிறவர்கள், இவர்கள் இயேசுவை ஆராதிக்கிறவர்கள் என்கிற அறிந்து கொள்ளும்படியாக கிருபையை கர்த்தர் தந்தருளுவாராக. அல்லேலூயா. 54:13 வாசிக்கிறோம். ஏசாயா 54:13 கர்த்தரால் உன் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாயிருப்பதாக. பெரிதாயிருப்பதா. எனக்கு பிள்ளைகளுடைய சமாதானம் தான் குடும்பங்களில் கெட்டு கிடக்கிறது. பிள்ளைகள் நிமித்தமாகவே சமாதானமே இல்லை. பிள்ளைகள் நிறைய குடும்பத்தில் நான் பார்க்குறேன், பிள்ளைகளினால சமாதானம் கெட்டு போன குடும்பம் நிறையா. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். குடிக்கிறது என்ன, உதைக்கிறது என்ன, அடிக்கிறது என்ன, பறக்கிறது என்ன, ஸ்தோத்திரம். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாக இருக்க வேண்டுமானால் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்களாக, அவருடைய வசனத்தை சொல்லுவார்களாக, அவருடைய வசனத்தை படிக்க சொல்லுங்க. அந்த வசனம் அவர்களை விடாமல் பற்றி இருக்கும். ஆமென் சொல்லுங்க. 144:12 வாசிக்கிறோம். 144:12 வேகமாக. அப்பொழுது எங்கள் குமாரர் இளமையில் ஓங்கி வளர்கிற விருட்சக்கன்றுகளைப் போலவும், எங்கள் குமாரத்திகள் சித்திரந்தீர்ந்த அரமனை மூளை கற்களைப் போலவும் இருப்பார்கள். குமாரர் இளவயதில் ஓங்கி வளருகிற விருட்ச கன்றுகளை போல் இருப்பார்கள். எங்கள் குமாரத்திகள் சித்திரம் தீர்த்த அரமனை மூளை கற்களை போலவும் இருப்பா. இந்த வசனத்தை எல்லாம் நோட் பண்ணிக்கிடுங்க. உங்கள் பிள்ளைகளுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணும் பொழுது இந்த வசனங்கள் எல்லாம் சொல்லி ஜெபம் பண்ணுங்க. குமாரர் இளமையில் ஓங்கி வளருகிற விருட்ச கன்றுகளை போல இருக்கணும் ஆண்டவரே. எங்கள் குமாரத்திகள் சித்திரம் தீர்ந்த அரண்மனை மூளைக்கற்களை போல இருக்கணும் ஆண்டவரே. வசனம் சொல்லி இருக்கிறது, அப்படியே கர்த்தர் செய்வாராக. ஆமென். அல்லேலூயா. உங்கள் பிள்ளைகளை ஏதோ வளர்த்தி, என்னமோ சொல்லுவாங்களே, ஒரு காரியம் சொல்லுவாங்க, கிளியை வளர்த்தி குரங்கு கையில் கொடுத்த மாதிரி, கிளியை வளர்த்தி குரங்கு கையில் கொடுத்த மாதிரி, அந்த மாதிரி நம்ம நல்லா வளர்த்தி பிசாசு கையில் கொடுத்துடக்கூடாது. நல்ல ஆவிக்குரியவங்க கையில் கொடுக்கணும். ஆமென்னு சொல்லுங்க. ரட்சிக்கப்பட்ட மாப்பிள்ளையாக இருக்கணும். ஆமாம், ஃபஸ்ட்டு நீங்கள் எதிர்பார்க்கறது ரட்சிக்கப்பட்ட மாப்பிள்ளையாக இருக்கணும், ரட்சிக்கப்பட்ட பெண்ணாக இருக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. இதில் நீங்கள் தவறிட்டீங்க அப்படின்னு சொல்லிச்சுன்னா, டே பையங்க பிள்ளைகள்லாம் கவனிச்சுக்கோ, ரட்சிக்கப்பட்ட பையனா பிள்ளையா பார்த்துட்டிங்கன்னா தப்பிச்சிருவீங்க. இல்லை அப்படின்னா கடைசி வரைக்கும் கஷ்டம். இன்றைக்கும் நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன், நிறையா பேர் கஷ்டப்படுறத பார்த்துக்கிட்டே இருக்கேன். ரட்சிக்கப்பட்ட பையனா ரட்சிக்கப்பட்ட பிள்ளையா நீ தேர்ந்தெடுத்துட்டீங்கன்னா நீ ஒரு புத்திசாலி. டேய் இல்லை அப்படின்னா காலம் ஃபுல்லாக நீ கஷ்டப்படணும். ரட்சிக்கப்படாத மனைவியை கட்டிட்ட, ரட்சிக்கப்படாத புருஷனை கட்டிட்ட அப்படின்னா காலம் ஃபுல்லாக கஷ்டப்படணும். ரட்சிப்பு ரொம்ப முக்கியம். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமாம், பொண்ணு பார்க்கும்போது மாப்பிள்ளை பார்க்கும்போது நான் சொல்கிற 3 காரியம். 1, நல்லா ரட்சிக்கப்பட்டிருக்கானா அப்படின்னு பார்க்கணும். 2வது, நல்ல அபிஷேகம் பெற்றிருக்கிறானா அப்படின்னு பார்க்கணும். 3வது, நல்ல சபையில் இருக்காங்களா அப்படின்னு பார்க்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமாம், நீங்கள் பார்க்குறது பார்த்தா எனக்கு கல்யாணமே நடக்காது பாஸ்டர், இப்படியெல்லாம் நீங்கள் பார்க்குறத பார்த்தா இந்த ஜென்மத்தில் எனக்கு கல்யாணம் நடக்காது அப்படின்ற மாதிரி ஒரு பார்வை பார்க்குறீங்க. நீ நல்லா இருந்தா கர்த்தர் அழகான பிள்ளைய கர்த்தர் தருவார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமாம், ரட்சிக்கப்பட்ட பிள்ளையா பாருங்க, ரட்சிக்கப்பட்ட அபிஷேகம் பெற்ற பிள்ளையா பாருங்க. 3வது, நல்ல சபையில் இருக்கிற பிள்ளைகளாக பாருங்க. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், இந்த 3 இருந்துச்சுன்னா என்ன இருக்குதோ இல்லையோ கர்த்தர் நடத்துவார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. ஏதோ கர்த்தர் நமக்கு பிள்ளைகளை கொடுத்துருக்கிறாரு, அது ஏதோ வளர்த்தி நம்ம என்னமோ பண்ணுவோம் அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. அது அப்படி தப்பு. அப்படி நம்ம வளர்த்தணும் அப்படின்னா பெற்றோர்களுக்கு நான் சொல்கிறேன், அது ரொம்ப டேஞ்சரான விஷயம். நம்ம பிள்ளைகளை நல்லா வளர்த்தி கர்த்தருக்கு முன்னாடி நிற்கணும். ஆமென் சொல்லுங்க.
தானியேலின் புஸ்தகத்தில் வாசிக்கிறோம். தானியேல் 1ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் வாசிக்கும்போது அது விளக்கம் உங்களுக்கு அழகா புரியும். நீங்க வாசிச்சு பாருங்க. வாலிபரின் முகங்களை பார்க்கிலும் உங்கள் முகங்கள் வாடி போனவைகளாக காண வேண்டியதென்ன? அதனால் ராஜா என்னை சிரச்சேதம் பண்ணுவாரே என்றான். உங்களோடொத்த வாலிபரின் முகங்களை பார்க்கிலும் உங்கள் முகங்கள் வாடி போனவைகளாக காண வேண்டியது என்ன? கவனிங்க கவனிங்க. தானியேலும் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவும் சொல்றாங்க, என்ன சொல்றாங்க? எங்களுக்கு மரக்கறிகள் மட்டும் போதும், பருப்பு சாப்பாடு மட்டும் போதும், எங்களுக்கு நான் வெஜிடேரியன் வேண்டாம், ராஜாவினுடைய போஜனம் எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அந்த கண்காணிப்பாளன், அவர்களை வளர்த்துகிறவன், அவன் சொல்றான், நல்ல கவனிங்க, அவன் சொல்றான், என்ன சொல்றான்? நான் ஆண்டவனுக்கு பயப்படுகிறேன், அவர்தான் உங்களை என் கையிலே கொடுத்திருக்கிறார். உங்களை நான் என்ன பண்ணணும்? கவனிங்க பெற்றோர்களே, நல்லா கவனிங்க. உங்களை நான் என்ன பண்ணணும்? நல்லா வளர்த்தணும். குறிப்பிட்ட நாளிலே ராஜாவுக்கு முன்பதாக நான் கொண்டு போய் உங்களை நிறுத்தணும். அப்படி நிறுத்தும் போது மற்ற எல்லாருடைய முகங்களை பார்க்கிலும் உங்கள் முகங்கள், வாலிபரின் முகங்கள் வாடி போய் இருக்கிறவைகளாக காணப்பட்டால், வாடி போய் இருக்கிறவர்களாக, நோஞ்சானா நிற்கிறவர்களாக, அறிவே இல்லாதவர்களாக நிற்கிறவர்களாக, ஒண்ணுமே தெரியாதவர்களாக நிற்கிறவர்களாக, அபிஷேகம் இல்லாதவர்களாக நிற்கிறவர்களாக, ரட்சிப்பின் அனுபவம் இல்லாதவர்களாக நிற்கிறவர்களாக, கர்த்தருக்குரிய காரியங்களிலே பயபக்திக்காக நிற்காதவர்களாக காணப்பட்டால் ராஜா என்ன பண்ணுவாராம்? என்னை சிரச்சேதம் பண்ணி விடுவார். அப்படின்னா என்ன அர்த்தம்? என்னைய வெட்டி விடுவான், என் கழுத்தை வெட்டி விடுவான். சரியா ராஜாவுக்கு முன்னாடி நான் நிறுத்தணும், சரியா ராஜாவுக்கு முன்னாடி நிறுத்தணும். இல்லைன்னா ராஜா என்னை கொண்டு விடுவான். ராஜா என்ன பண்ணுவான்? என் மேல ஆக்கினியை கொண்டு வந்து விடுவான், எனக்கு தண்டனை கொடுத்து விடுவான். இங்க இருக்கிற யாரும் அப்படி தண்டனை பெற்றுவிடக்கூடாது. நம்ம பிள்ளைகளை ராஜாவுக்கு முன்பதாக முகக்கலை உள்ளவர்களாக, முகக்கலை அபிஷேகம் பெற்றவர்களாக, கர்த்தருக்குரிய காரியங்களை பயபக்தி உள்ளவர்களாக ராஜாதி ராஜாவுக்கு முன்பதாக நம்ம பிள்ளைகளை நிறுத்தணும். காரணம், கர்த்தராக்கும் அந்த சுதந்திரத்தை என்னை நம்பி கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. பெற்றோர்களே, பிள்ளைங்க ஏதோ கொடுத்தாரு, பிள்ளைங்க ஏதோ பெத்தேன், ஏதோ வளர்த்தேன், ஏதோ போகுது, மாடு மாதிரி போகுது, மாடு மாதிரி வருது, அப்போ உன்னை சொல்லலாமா? ஸ்தோத்திரம் அப்படின்னு நம்ம நினைச்சிடக்கூடாது. எந்திரிச்சு போனங்காட்டி பாசு சொல்லிட்டு அப்படி இல்லை. கவனிங்க கவனிங்க கவனிங்க. அப்போ போகுது வருது அப்படின்றதுக்காக இல்லை. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை வளர்த்தி ராஜாவுக்கு முன்பதாக நிற்கும் போது ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். முகக்கலை உள்ளவர்களாக, கர்த்தருக்குரிய காரியங்களிலே பரீட்சிக்கப்பட்டவர்களாக நாம் அவர்களை நிறுத்த வேண்டும். அப்படி இல்லாவிட்டால் நமக்கு என்ன வரும்? தண்டனை வரும், ஆக்கினை வரும். ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அதில் அவன் பயப்படுறான் பாருங்க. எப்படி பயப்படுறான்? அதனால் ராஜா என்னை சிறைச்சேதம் பண்ணி விடுவாரே, தலையை வெட்டி விடுவானே. தலை வெட்டுற அளவுக்கு குற்றம் ராஜாவுக்கு முன்னாடி பிள்ளைகளை நிறுத்தலைன்னா, ராஜாவுக்கு முன்னாடி பிள்ளைகளை நிறுத்தலை அப்படின்னா, வளர்த்துகிறவனை நம்பி கொடுத்துருக்கிறாரு. நீ உன் பிள்ளைகளை நல்லா வளர்த்துவ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கிறாரு. நல்லா வளர்த்துங்க உங்கள் பிள்ளைகளை. ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. ராஜாவுக்கு முன்பதாக நம்முடைய பிள்ளைகளை கம்பீரமாக நிறுத்தணும். ஆமேன்னு சொல்லுங்க. ஏதோ நோஞ்சா நாட்டா நிறுத்தக்கூடாது, நோஞ்சா நாட்டா நிறுத்தக்கூடாது. ஒருவேளை இந்த உலகத்தில் பலவீனமாக இருக்கலாம், ஆவிக்குரிய பலனோடு நிற்கணும். அல்லேலூயா. ஆவிக்குரிய அபிஷேகத்தோட ராஜாவுக்கு முன்னாடி நிறுத்தணும், ரட்சிப்போட நிறுத்தணும். கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தில் அவர்களை வளர்த்தி ராஜாவுக்கு முன்பதாக நிறுத்த கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. ஆமென். அல்லேலூயா. வாழ்க்கை துணையுமேன் பிள்ளைகளோ, எந்த சம்பத்தும் ஆசீர்வதிக்கப்படோ. வாழ்க்கை துணையுமேன் பிள்ளைகளோ, எந்த சம்பத்தும் ஆசீர்வதிக்கப்படோ. உயர்வடைவேன் நான் வாழ்க்கையிலே,
உன்னதங்களில் என்னை உயர்த்திடுவார். உயர்வடைவேனேன் வாழ்க்கையிலே, உன்னதங்களில் என்னை உயர்த்திடுவார். எந்தன் தேவனா, எந்தன் தேவனா, நிச்சயமாய் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். உந்தன் வசனா கை கொள்ளுவேனா, உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். தேசத்தில் நான் ஆசீர்வாதமாயிருப்பேன், வேலையிலும் ஆசீர்வாதமாயிருப்பேன். தேசத்தில் நான் பெற்றுக் கொள்ளுவேன். உந்தன் வசனா கை கொள்ளுவேனா, உந்தன் வழிகளில் நடந்திடுவேன். முதல்ல சொன்னேன், ரட்சிப்பு கர்த்தரால வரும். 2, காரிய சித்தி கர்த்தரால வரும். 3, பிள்ளைகள் கர்த்தரால வரும் சுதந்திரம். 4 நீதிமொழிகள் 21:31 வேகமாக. குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால வரும். ஜெயமோ கர்த்தரால வரும். ஜெயத்தை கொடுக்கிறவர் கர்த்தர். ஜெயத்தை நமக்கு எந்த இடத்திலையும் ஜெயத்தை கொடுக்கிறவர் தேவனாகிய கர்த்தர். ஆகவே அவரை உறுதியாய் பற்றி கொள்ளுவோம். வேதத்தில் வாசிக்கிறோம், 75:6 வாசிக்கும் பொழுது, கிழக்கிலும் மேற்கிலும் வனாந்தர திசையிலும் இருந்து ஜெயம் வராது, ஜெயம் வராது. கிழக்கிலும் மேற்கிலும் வனாந்தர திசையிலும் இருந்து ஜெயம் வராது. 75:1 தான் இருக்கு. 75:6 1 தான் இருக்கு. வேற எதுலையுமே 75ஆம் அதிகாரம் இல்லை. ஆமா, அருமையான கர்த்தருடைய பிள்ளை, ஜெயத்தை கொடுக்கிறவர் கர்த்தர். ஜெயமோ கர்த்தரால வரும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், யோசபாத்துக்கு கர்த்தர் ஜெயத்தை கொடுத்தார். 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் 1, 2, 3 வசனத்தில் வாசிக்கும் பொழுது, திரளான ஜனங்கள் யோசபாத்துக்கு விரோதமாய் வந்தார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படி வரும் பொழுது யோசபாத்து என்ன செய்வதென்று தெரியாதபடிக்கு கலங்கி போன சூழ்நிலைமையில, ஆண்டவரே நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் நல்ல ஒரு ஆலோசனையை கொடுத்தார். 24 வாசி. யூதா மனுஷர் வனாந்தரத்தில் உள்ள சாம கூட்டண்டையிலே வந்து அந்த ஏராளமான கூட்டம் இருக்கும் திக்கை நோக்குகிற போது, இதோ அவர்கள் தரையிலே விழுந்து கிடக்கிற பிரேதங்களாக கண்டார்கள். ஒருவரும் ஏராளமான கூட்டம் இருக்கும் திக்கை நோக்குகிற போது, இதோ அவர்கள் தரையிலே விழுந்து கிடக்கிற பிரேதங்களாக கண்டார்கள், ஒருவரும் தப்பவில்லை. ஜெயமோ கர்த்தரால வரும். உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுகிறார்களா? உனக்கு விரோதமாய் பேசுகிறார்களா? உனக்கு விரோதமாக பகடையாய் நிற்கிறீர்களா? ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, யுத்தம் கர்த்தருடையது, நீங்கள் சும்மா இருப்பீர்கள். வேதத்தில் வாசிக்கிறோம், யாத்ராகமம் 14ஆம் அதிகாரம் 14வது வசனத்தில் வாசிக்கிறோம், பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஓ கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், யுத்தம் பண்ணுவார், யுத்தம் பண்ணுவார். பிரியமான தேவஜனமே, நீங்களும் நானும் ஜெயத்தை நோக்கி இருப்போம் என்று சொன்னால் கர்த்தரிடத்திலிருந்து மாத்திரமே ஜெயம் வருவதாக. ஆமென் சொல்லுங்க. எசேக்கியா ராஜாவுக்கு கர்த்தர் ஜெயத்தை கொடுத்தார். வித்தியாசமான ஜெயங்க. யோசபாத்துக்கு வித்தியாசமான ஜெயம். பாடி துதிக்கும் பொழுது கர்த்தர் ஜெயத்தை கொடுத்தார். எசேக்கியா ராஜா கர்த்தருடைய ஆலயத்தில் போய் முகங்குப்புற விழுந்து, ஆண்டவரே நான் என்னப்பா செய்வேன், இந்த ரப்சாக்கே வந்து இப்படி கத்தரானே, இவன் வந்து இப்படி பேசுறானே. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தெய்வம் கர்த்தரிடத்தில் வந்து ஆலயத்தில் வந்து ஸ்தோத்திரம் ஜெபம் பண்ணி, கர்த்தாவே இந்த காரியத்திலே உம்மிடத்திலே சொல்லி விடுகிறேன், நீர் யுத்தம் பண்ணுவீராக. வித்தியாசமா கர்த்தர் யுத்தம் பண்ணினார். ஒரே ஒரு தூதனை வானத்திலிருந்து கர்த்தர் அனுப்பினார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பாளையத்தில் இருந்த 185,000 பேர், 185,000 பேரை
ஒரே ராத்திரியில் ஒரே தூதன் முடிச்சு கட்டுனா. ஜெயமோ கர்த்தரால வரும். ஆலயத்தில் வந்து ஜெபம் பண்ணி பாருங்க. பரிந்து பேசுகிற ஜெபத்தில் வந்து ஜெபம் பண்ணி பாருங்க. திங்கக்கிழமை ஜெபம் நடக்குது, செவ்வாய்க்கிழமை ஜெபம் நடக்குது, புதன்கிழமை ஜெபம் நடக்குது, வியாழக்கிழமை ஜெபம் நடக்குது, வெள்ளிக்கிழமை உபவாச ஜெபம் நடக்குது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, திங்கக்கிழமை விடுதலை ஜெபம் நடக்குது, செவ்வாய்க்கிழமை வீட்டுக்கூட்டம் நடக்குது, புதன்கிழமை அன்னாள் வேதபாட வகுப்பு நடக்குது, வெள்ளிக்கிழமை டீன்ஸ் பிரேயர் நடக்குது, சனிக்கிழமை நடக்குது, ஞாயிற்றுக்கிழமை மீட்டிங் நடக்குது. உங்களை இணைத்து கொள்ளுங்கள். ஜெயமோ கர்த்தரால வரும். தாவீதுக்கு எல்லா இடத்திலையும் கர்த்தர் ஜெயத்தை கொடுத்தார். ஒரு யுத்தத்தில் கூட தாவீது தோக்கவே இல்லை. ஒரு யுத்தத்தில் கூட தாவீது தோக்கவே இல்லை. காரணம், ஜெயமோ கர்த்தரால வரும். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, 2 கொரிந்தியர் 2:14 வாசிக்கிறோம். எப்போதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணுகிறவர், எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணுகிறவர். உங்களுடைய எதிராளிகளின் நிமித்தமாக, உங்களுக்கு விரோதமாய் பேசுகிறவர்கள் நிமித்தமாக, உங்களுக்கு விரோதமாய் வருகிற திரளான ஜனங்களின் நிமித்தமாக நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. ஜெயத்தை கர்த்தர் நமக்கு கொடுப்பார். யுத்தம் கர்த்தருடையது, ஜெயமோ கர்த்தரிடத்திலிருந்து வருவதாக. அல்லேலூயா. ஜெயத்தை எதிர்பாருங்க. ஜெயத்தை இந்த வாரத்தில் ஆண்டவரே, இந்த வசனத்தின்படி எனக்கு வெற்றி கிடைக்கணும் ஆண்டவரே. எப்போதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணுகிறவர். வாய் திறந்து சொல்லுங்க, எப்போதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணுகிறவர். எப்போதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணுகிறவர். எல்லா இடங்களிலேயும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணுகிறவர். நீர் எங்களோடு கூட இருக்கிறீர் ஆண்டவரே. எங்களுக்கு விரோதமாய் என் பக்கத்தில் 1000 பேரும் என் வலதுபுறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது என்னை அணுகாது. என் கண்களால் மாத்திரம் நான் அதை பார்த்து துன்மார்க்கருக்கு வரும் பலனை காண்பே. எனக்கு அடைக்கலமாய் இருக்கிற உன்னதமான கர்த்தரை நான் தாபரமாக கொண்டிருக்கிறேன். ஆகையால் எனக்கு பொல்லாப்பு நேரிடாது, வாதையின் கூடாரத்தை அணுகாது. வாதையின் கூடாரத்தை அணுகாது. தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். என் சத்துருக்களுக்கு முன்பதாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறவர். என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நான் ஜெயத்தை அனுபவிக்க பிறந்தவர். என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நான் வெற்றியை சுதந்தரித்துக் கொள்ளுவேன். என் ஜீவனுள்ள நாளெல்லாம் எனக்கு தோல்வி இல்ல ஆண்டவரே. ஜெயத்தை எனக்கென்று வைத்திருக்கிறீர் ஆண்டவரே. நீர் வெற்றி சிறக்க பண்ணுகிறவர் ஆண்டவரே. என் காரியத்தை வாய்க்க பண்ணுகிறவர் ஆண்டவரே. என் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாய் இருக்க பண்ணுகிறவர் ஆண்டவரே. ரட்சிப்பு கர்த்தரால வருவதாக. ரட்சிப்பு கர்த்தரால வருவதாக. தெய்வமே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. கர்த்தர் அப்படியே செய்ய போகிறபடினால நம்ம எல்லா கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி, இயேசுவே ஜெயத்தை கொடுக்கிறவர். எல்லா கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி கொஞ்ச நேரம் தேவ சமூகத்தில் நம்மை ஊற்றி ஜெபிப்போம். இயேசுவின் நாமத்தினால எந்தெந்த இடத்துல எல்லாம் தோல்வி இருக்கிறதோ அதையெல்லாம் ஜெயமாய் மாற்றுவீராக ஆண்டவரே. எப்போதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணுகிறவர். எப்போதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணுகிறவர். என் பிள்ளைகளை என்ன நம்பி கொடுத்திருக்கிறீங்க ஆண்டவரே. அந்த பிள்ளைகளை கர்த்தருக்கு முன்பதாக முகக்கலை உள்ளவர்களாய் நிறுத்தணும் ஆண்டவரே. அபிஷேகம் நிறைந்தவர்களாய் நிறுத்தணும் ஆண்டவரே. ஆவிக்குரிய வரங்களில் நிறைந்தவர்களாய் நிறுத்தணும் ஆண்டவரே. கர்த்தருக்குரிய காரியங்களில் மன உற்சாகம் உள்ளவர்களாய் நிறுத்தணும் ஆண்டவரே. கிருபை தாரும், கிருபை தாரும், கிருபை தாரும், கிருபை தாரும் ஆண்டவரே. எல்லா இடங்களிலேயும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணுவீராக. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. யுத்தத்தில் தாவீது ஒரு இடத்துல கூட தோத்து போகலையே. யுத்தத்தில் தாவீது ஒரு இடத்துல கூட தோத்து போகலையே. எல்லா யுத்தத்திலேயும் சத்துருக்கள் முதுகை காட்டி ஓடி போனார்கள். சத்துருக்கள் தொற்று போனார்கள். சத்துருவை ஜெயம் எடுத்த தாவீதை போல நானும் ஆண்டவரே எல்லா யுத்தங்களிலும், எனக்கு விரோதமாய் வருகிற எல்லா யுத்தங்களிலும் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் உங்களுக்கு யுத்தம் உண்டு என்று சொன்னீரே. அப்படிப்பட்ட ஆவிகளோடு கூட நாங்கள் போராடி நாங்கள் ஜெயம் எடுக்கிற ஒரு அனுபவத்தை கர்த்தர் எங்களுக்கு தருவீராக ஆண்டவரே. நீர் அப்படி செய்ய போகிறதுக்காக நம்ம எல்லா கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாமா? தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். ஜெயம் கொடுக்கு தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கு
தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா அல்லேலூயா பாடுவே, ஆனந்த துனியா உயர்த்துவே. அல்லேலூயா இயேசுவே. வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். நீதியின் கரத்தினா தாங்கியே நடத்துவியா. நீதியின் கரத்தினா தாங்கியே நடத்துவா. கர்த்தரே என் பலன், எதற்குமே அஞ்சிடே. கர்த்தரே என் பலன், எதற்குமே அஞ்சிடே. ஜெயம் கொடுக்கோ தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். உணர்ந்து சொல்லுங்க, உணர்ந்து சொல்லுங்க. எல்லா யுத்தத்திலையும் கர்த்தர் நம்மை வெற்றி சிறக்க பண்ணுவாராக. ஸ்தோத்திரம். அற்புதம் செய்பவர், அகில படைத்தவர். அற்புதம் செய்பவர், அகிலம் படைத்தவர். யுத்தத்தில் வல்லவர், மீட்பர் ஜெயிக்கிறார். யுத்தத்தில் வல்லவர், மீட்பர் ஜெயிக்கிறார். ஜெயம் கொடுக்கோ தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த நல்ல அருமையான நேரத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தரால வருகிற காரியம் ரட்சிப்பு கர்த்தரால வருவதாக. காரிய சித்தி கர்த்தரால வருவதாக. ஓ பிள்ளைகள் கர்த்தரால வருவதாக. இயேசுவின் நாமத்தினால குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதிகள் யாராவது இருப்பார்கள் என்று சொன்னால், இன்றைக்கு இந்த வசனத்தை சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். சுதந்திரம் கர்த்தரால வருவதாக. பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம். அந்த சுதந்திரத்தை சத்துரு தடை செய்ய முடியாது. கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பீராக. ஜெயமோ கர்த்தரால வருவதாக. மனிதர்களிடத்திலிருந்து ஜெயம் வருவதாக. பிசாசோடு யுத்தம் பண்ணி கர்த்தர் எங்களுக்கு ஜெயத்தை தருவீராக. இயேசுவின் நாமத்தினால யுத்தம் கர்த்தருடையது, ஜெயம் எங்களுடையது ஆண்டவரே. ஓ யுத்தம் பண்ணி ஜெயத்தை கொடுக்கிறவர் நீர் ஆண்டவரே. ஆசீர்வதிக்கிறோம். உம்முடைய பிள்ளைகள் எல்லாம் ஆசீர்வதிக்கிறேன். சமாதானத்தோடு அனுப்போம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடு கூட என்றென்றைக்கும் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.